இன்றைய தினம் முக்கிய ஹெட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தாலே முதல்வரின் உடல்நிலை குறித்து வந்திருக்கக்கூடிய வதந்திகள், அது மீது எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள், எல்லாராலும் வைக்கப்படக்கூடிய முக்கிய கேள்வி அப்படின்னு பார்த்தாலே யாரின் அறிவுரை பேரில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நடவடிக்கைகளால் வதந்திகள் குறைந்திருக்கா, இல்லை இந்த நடவடிக்கைகளுக்கு ஏதேனும் ஒரு சப்ஸ்டான்ஷியேட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கா, இது மனித உரிமை மீறலா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு இது ஒரு பாதகம் விளைக்குதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. அதில் முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா தொண்டாமுத்தூர் கெனரா பேங்க் எம்ப்ளாயீஸ் 2 பேர், அது போன்ற நேற்று ஒரு டியூட்டோரியனில் ப்ரீஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவர், இது போன்ற விஷயங்கள் இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த நடவடிக்கைகள் தொடரும், இந்த அரெஸ்ட் தொடரும் அப்படின்னு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இதை எல்லா மனித உரிமை குரூப்ஸ்லாம் இதை எதிர்க்கிறாங்க, எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க. இதை நம்ம இந்த நியூஸ் எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதாவது இதில் 2 ப்ராட் வியூஸ் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி வதந்திகளை பரப்புவது, அதில் செக்ஷன் 505 இந்தியன் பீனல் கோடு படித்தீங்கன்னா அதில் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி, அதாவது அதில் மிக முக்கியமான ஒரு காரணம் இன்டென்ட் டு காஸ், அதாவது உங்களுடைய எண்ணம் ஏதேனும் ஒரு பப்ளிக் அண்ட்ரஸ்ட்டு ஒரு 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 பிரச்சனை உண்டாக்குவத காரணமாக நீங்கள் அதை ஐடியா வச்சு பண்ணுறீங்களான்னு. இங்கே அந்த ஐடியா இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வதந்திகள் அத்தகைய எஃபெக்ட் உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? ஸோ அடிப்படையாக இந்த வதந்தி இது என்னங்க வெறும் சோஷியல் மீடியாவில் போட்டதுக்காக கைது பண்ணுறாங்கன்னு நம்ம அவ்வளோ லைட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நாளைக்கு இந்த சோஷியல் மீடியாவில் அவங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்களோ, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்களோ, இதனால ஒரு பிரச்சனை, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதில் என்னன்னாக்கா உங்களுக்கு 2 விதமாக இதை பிரிக்கணும். ஒன்று அந்த வதந்திகளை இவர்கள் தான் பரப்ப தொடங்கினார்களா அப்படின்னு அவங்க காவல்துறையிட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுல யாருமே எந்த விதமான ஒரு குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வேறு ஒரு 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 இங்கு சட்டம் ஒழுங்கை பாதிக்காத வகையில் ஏதேனும் ஒன்று செய்தால் அதற்கு நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமாங்கிறத நம்ம பேசலாம். எதுக்கு இங்கே போய் ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஏதோ போட்டுட்ருக்காங்க, போடட்டும் அப்படின்னு, அது வேறு. ஆனால் இங்கு இதை இந்த செய்தியை அவர்கள் பரப்பும் செய்தியை பார்த்து கொண்டு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா, அதுதான் யாட்ஸ்டிக். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் என்ற ஐயப்பாடு இருந்தால் நிச்சயமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்க கடமை. 2வது ஓவர் போர்டாக போயிட்டு இப்போ லைக் போடுறவங்க அந்த மாதிரி நபர்களை நீங்கள் போய் இது பண்ண, உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் அந்த பால் தாக்கரே காலமான பிறகு அது இதுக்காக போய் ஊரே மூடரமானு போட்ட யாரோ ஒரு இது போட்டிருந்தாங்க. அந்த 2 பெண்கள் அது லைக் போட்டிருந்தவங்க எல்லாம் பிடிச்சாங்க. ஸோ அது ஓரளவுக்கு நம்ம ஓவரா போற மாதிரி நம்ம சொல்லலாம். அடிப்படையாக இந்த ஒரு சூழல்ல ஒரு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வராமல் பார்த்து கொள்வதுதான் காவல்துறையினுடைய அடிப்படை நடவடிக்கை. 2வது இது வார்னிங் கூட. நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா முதல் வாரம் 2வது வாரத்துல இருந்தா மாதிரி இந்த அடுத்த 2 வாரங்கள்ல வதந்திகள், முதலமைச்சர் உடல்நிலை பற்றி வதந்திகள் நிச்சயமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். முன்னாடி அந்த போட்டோஸ் எல்லாம் ஏதோ ஃபேக் போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இப்போ நிச்சயமா அது குறைஞ்சிருக்கு. ஸோ அதற்கு காவல்துறை நடவடிக்கையும் ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம். இந்த விஷயத்துல எல்லாராலும் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தா ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸியில மக்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படுது. இல்ல கருத்து சுதந்திரம் நீங்க இந்த ஆக்ட்ல இந்த செக்ஷன் 505 சொல்றான், there must have been some reason or reasonable belief இருந்தாக்க உங்களுக்கு கன்விக்ஷன் ஆகாது. அதாவது அடிப்படையாக நீங்கள் ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அந்த அடிப்படை காரணத்தின் பேசிஸ்ல நீங்க உங்க இன்ஃபர்மேஷனை நீங்க பேஸ் பண்றீங்கன்னா அது வேறு. ஆனால் வெறுமா நீங்களா ஒரு வதந்தியை பரப்புறது அது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது இதுல இன்னொரு காரணமே இதை மருத்துவமனையிலிருந்து இப்போ பாருங்க 4 நாளா எந்த விதமான ஒரு அறிக்கையும் இல்லை. ஸோ இவர்களே வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருந்தால் இந்த வதந்திகளுக்கு இடமே இல்லை. ஸோ நிச்சயமாக இதுக்கு அரசும் ஒரு இந்த வதந்திகள் இந்த அளவுக்கு பரவுனதற்கு அரசு பொறுப்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு எவ்ரி ஆல்டர்னேட் டே, தினம் கூட இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 10ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த விதமான ஒரு புல்லட்டினும் அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனையிலிருந்து வரல. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது மக்களுக்கு மீண்டும் முதலமைச்சர் விரைவில் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற அந்த ஆதங்கம் இருக்கிறது, அந்த விரைவில் குணமடைய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது. கோயில்ல எல்லாம் பிரார்த்தனை நடத்துறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களே இன்ஃபர்மேஷன் ஒரு நாளைக்கு ஒரு நடுவில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 அறிக்கைகள் வந்தது. அப்போ வதந்திகள் பரவலாக குறைய ஆரம்பிச்சது. ஸோ நீங்க வெளிப்படையாக
அட்லீஸ்ட் ஒரு புல்லட்டின், அஃபிஷியல் புல்லட்டின், அந்த புல்லட்டின்ல நீங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அது அடுத்த டிஸ்கஷன். பட் ஒரு புல்லட்டின் நீங்க அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் இந்த புல்லட்டின் கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமா அந்த வதந்திகளை பரப்பாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அஃபிஷியல் நியூஸ் வந்துருச்சு இல்லையா, மக்கள் வந்து எதுவாக இருந்தாலும் அந்த அஃபிஷியல் புல்லட்டின் தான் ஃபர்ஸ்ட் அவங்க பார்ப்பாங்க. அஃபிஷியல் புல்லட்டினுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதும் ஒரு தனிப்பட்ட விவாதமாக தான் எடுத்து வைக்கப்படணும். இதே செய்தியை நம்ம தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் விவாதித்தோம் அப்படின்னா, திமுக தரப்புலேருந்து போலீஸ்க்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க. திமுக மெம்பர்ஸோடைய ஃபேஸ்புக் பேஜ், அவங்களுடைய சோஷியல் நெட்வொர்க் சைட்ஸை மட்டுமே வந்து டார்கெட் பண்ணி அதை மட்டும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதில் வரக்கூடிய கருத்துக்கள் எங்களெல்லாம் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. வதந்திகளை தடுக்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளை வந்து நாங்கள் எதிர்க்கவே இல்லை, ஆனால் இதில் வந்து வெண்டேட்டா வச்சுக்கிட்டு ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இது ஒரு எதிர்கட்சி புகார் அப்படின்னு மட்டுமே எடுத்துக்கணுமா, இல்லை இஸ் தேர் எனி எவிடன்ஸ் டு திஸ் அப்படின்னு? எனக்கு உண்மையாக வந்து அதில் எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. நிச்சயமாக அது அந்த மாதிரி செய்யக்கூடாது. அடிப்படையாக யார் வந்து இந்த வதந்திகளை துவக்கினாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை நிச்சயமா. ஏன்னா நாளைக்கு இந்த செய்தியை இவங்க பரப்புற வதந்தியை பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 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 தற்கொலை முயற்சிக்கு போறாங்க, இல்லை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்குறாங்க, இதனால இவங்க பரப்புற ஒரு ரூமர், இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் வாட்ஸ்அப்பில் தானே போட்டேன் என்ன பெருசாக ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு 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 விதவுட் அந்த சீரியஸ்னஸ் அவங்க உணராம அவங்க பண்றாங்க. அந்த பிரச்சனை வந்து யாருடைய உயிரையோ பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள்தான் இதை தொடங்கினாங்களா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு 500 மெசேஜ் வருது, ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி உங்களுக்கு வருதுன்னு தெரியுது, அது ஏன் நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க? கண்டிப்பா அது மக்களுக்கும் ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். அது வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸா இருக்கலாம், இல்ல அன்வெரிஃபைடு இமேஜஸா இருக்கலாம், இது எல்லாமே வந்து பகிர்வதற்கு தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த போலீஸ் மக்களுக்கு அதுவும் புரிய மாட்டேங்குது. ஏதோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து டாப் சீக்ரெட்டா வந்திருக்கிறது நினைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு அதே ஆடியோவோ அதே வீடியோவோ அதே போட்டோகிராஃபோ போகுதுங்கிறது அவங்களுக்கு புரியல. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாருங்க நான் எனக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வருதுங்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங் நினைச்சிட்டு அவங்க இன்னொருத்தருக்கு அனுப்புறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் குரூப்லாம் இப்போ சுப்ரீம் கோர்ட் அணுக இருக்காங்கிற செய்திகள் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்க்கணும். நம்ம ரொம்ப நேரக்குறைவின் காரணமாக சுருக்கமாக விவாதிக்க வேண்டிய விஷயம் பார்த்தா, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதுவும் டீசல் விலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே உயர்ந்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபாய் கிட்டத்தட்ட உயரப்போகுது. பெட்ரோல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபாய் உயரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து த இம்பேக்ட் தட் வில் ஹேவ் ஆன் லோக்கல் எக்கானமி, விலைவாசி உயர்வு, இது போன்ற பிரச்சனைகள். ஏற்கனவே நம்ம வந்து செகண்ட் மந்த் இன் ரோ வந்து இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டும் குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு எந்த அளவுக்கு எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லோ டவுனை கொடுக்கும்? இல்லை நிச்சயமாக வந்து அதாவது 2 தியரி இருக்குது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஸ்டடி பண்ணி தே கேம் அவுட் த ரிப்போர்ட் சேயிங் டீசல் விலை ஏறுவதனால் வந்து பெரிய அளவில் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் பாதிப்பு இல்லை அப்படின்னு ஒரு புது தியரி ஒன்று கொண்டு வந்தாங்க. பல நாடுகளை காட்டினாங்க. மற்ற நாடுகள்லாம் டீகண்ட்ரோல் இருக்குது, அதனால ஒன்றுமே அதாவது டீசல் விலை ஃபியூவல் விலை ஏறினாலும் வந்து பெரிய அளவில் பணவீக்கம் பாதிக்கப்படுவதில்லை. ஏன்னா இந்தியா போன்ற நாடுகள் நீங்கள் சப்சிடி கொடுத்தீங்க, மானியம் கொடுத்து அந்த விலையை ஆர்டிஃபிஷியலாக கம்மியாக வச்சிங்கன்னா அரசு இதை ஈடு செய்யறதுக்காக கடன் வாங்க வேண்டியிருக்கு, அந்த கடனுக்கு வட்டி கட்ட வேண்டியிருக்கு, அதனால வந்து உங்களுக்கு எஃபெக்ட் காம்பன்சேட் ஆகிடுதுன்னு ஒரு தியரி வந்துச்சு. அடிப்படையாக இன்றைக்கி ஒன்று பார்க்கணும், நீங்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலை, ஒரு கச்சா எண்ணெயின் விலை $110 ஒரு பேரல் இருந்த காலகட்டத்தில் இருந்த விலைக்கும் இன்னைக்கு $52 $51 தான் இருக்குது. ஸோ பாதிக்கு விட கம்மி, 60% சரிந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் 75% மேலே சரிஞ்சது, இப்போ திருப்பி கொஞ்சம் ஏறி இருக்கு. அடிப்படையாக என்னன்னா எக்ஸைஸை மத்திய அரசு வாங்குற எக்ஸைஸ் டியூட்டி ஏற்றிருக்காங்க, 4-5 முறை ஏற்றிருக்கிறாங்க. ஒரு சிம்பிள் உதாரணம், டீசலில் 2014ஆம் ஆண்டு ஏப்ரலில் டீசலில் வந்து எக்ஸைஸ் டியூட்டி மத்திய அரசுக்கு $4.52. இன்னைக்கு வந்து 17 ரூபாய்க்கு விட அதிகம். ஸோ அந்த 13 ரூபாய் இல்லைன்னா இந்த 13 ரூபாய் உங்களுக்கு பொதுமக்களுக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த 13 ரூபாய் வந்து அவங்க குஷன் ஏற்றி அவங்க அந்த எக்ஸைஸ் டியூட்டி ரைஸ் பண்ணி அவங்க கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதே மாதிரி விலை ஏற்றம் இருந்தால் தொடர்ந்து அரசை பொறுத்தவரை நாம் $110க்கு டீசல் இருந்த கச்சா எண்ணெய் இருந்தபோது நீங்கள் என்ன கொடுத்துட்டு இருந்தீங்களோ நீங்கள் $70 வரும்போதே அதே தான் கொடுப்பீங்க. பெட்ரோல் டீசலுக்கு $70 கச்சா எண்ணெய் போச்சுன்னா அன்லெஸ் கவர்மெண்ட் திருப்பி எக்ஸைஸை கட் பண்ணாதான் உண்டு. அதுவும் மிடில் ஈஸ்ட் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய அந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிதான், நம்ம காசு கொடுத்து 1 லிட்டர் டீசல் போடுறோம் இல்லையா,
55% வரி. எஸ். ஸோ நாளைக்கு சப்போஸிங் உதாரணத்துக்கு எல்லா அரசும் மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு எதுவுமே வரி வேணான்னு சொன்னாங்கன்னா அடுத்த நாளே வந்து இன்னைக்கு நீங்க 55 ரூபா கட்டுறீங்கன்னா நாளைக்கு 30 ரூபா ஆயிரும். பெட்ரோல் டீசல் மட்டும் இல்ல ஏர் டர்பைன் ஃபியூவல் கூட இந்தியாவில் தான் உலகத்திலேயே பல இடங்களை விட ரொம்ப ஹையஸ்ட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ என்ன நடக்க போகுது பெட்ரோல் டீசல் விலை, இதுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸ் என்னன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தேர்தல் முடிந்த பிறகும் சிறிதளவு கூட பரபரப்பு குறையாமல் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு தமிழகத்தில். அதுவும் முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட். அவர்கள் எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி அப்படின்னு இருந்தாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்லம் பீரியடை யூஸ் பண்ணி அவங்க நல்லா ரொம்ப பாசிட்டிவாக நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வராங்க. ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பிஸ் வந்து பிரசிடென்ட் பிரணப் முகர்ஜியை பார்த்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க காவேரி தொடர்பாக. ஸோ இந்த ஸ்டோரிக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸும் ரெப்பர்கஷன்ஸும் என்னவா இருக்கும்? இல்லை, டெஃபினட்டாக வரவேற்கத்தக்கது. ஏன்னா பிரதான எதிர்கட்சி, வலுவான எதிர்கட்சி, அவங்க போய் ஜனாதிபதியை சந்தித்து வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கங்கிறது நிச்சயமாக ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு இது. என்ன கர்நாடகா போல எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து போகிறது வந்து இன்னும் அழுத்தம் கொடுத்துருக்கோம். அது நடக்கலை. அது ஒரு வருந்தத்தக்க விஷயம்னு எடுத்துக்கலாமே தவிர நிச்சயமாக திமுக போய் இப்போ ஜனாதிபதியை சந்தித்து ஏன்னா இது வந்து 2 ரீதியாக நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து அதாவது நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கிற ப்ரொசீடிங் அது நடக்கும், அது வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு அழுத்தம் கொடுப்பது யார் மேல அழுத்தம் கொடுக்கலாம்? மத்திய அரசு மேல அழுத்தம் கொடுக்கலாம். ஏன்னா மத்திய அரசு தான் வந்து அவங்களுடைய நிலையை கம்ப்ளீட்டா யூடர்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு, மேலாண்மை வாரியம் அமைப்பது பார்லிமெண்ட் மூலமா நடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து தமிழ் மக்களினுடைய கோரிக்கை, இது அனைத்து மக்களினுடைய கோரிக்கைங்கிற பிரதிபலிக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. மூத்த எம்பி திருமதி கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கு கூட எங்களுக்கு கூடிய விரைவில் நேர அவகாசம் ஒதுக்கப்படும் அப்படின்னு. ஸோ இப்போ மாறி வரக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட இந்த பிரதமர் மோடி அவங்க சந்திக்கிறதுக்கு வந்து நம்ம வேற ஏதேனும் பொலிட்டிக்கல் நோட்ஸ் கொடுக்கணுமா, இல்லைனா அதுவும் ஒரு கஸ்டமரி டிஎம்கே வந்து ஆப்போசிஷன், ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷனாக இருந்து ஆல் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ல ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கல. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அவங்க போய் பிரதமரை சந்திக்கிறது அதில் எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் மீனிங் நான் பார்க்கல. ஏன்னா இன்ஃபேக்ட் பிரதான எதிர்கட்சி, வலுவான எதிர்கட்சிங்கிற அடிப்படையில் நீங்கள் ஏன் போலன்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கும் அவங்க போய் பிரதமரை சந்திச்சு வந்து ஏற்கனவே அதிமுக எம்பிஸ் எல்லாம் போய் ப்ரொசஷன்லாம் எடுத்தாங்க, போய் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணுறதுக்கு முயற்சித்தாங்க, அதெல்லாம் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அடிப்படையாக அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு திமுக எம்பிக்கள் போய் பிரதமரை சந்திக்கிறதுல அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா அந்த மாதிரி அப்படின்னு நான் பார்க்கல. அடிப்படையாக இப்போ 18ஆம் தேதி நாளைக்கு வந்து இந்த குழு மானிட்டரிங் கமிட்டி வந்தாங்க இல்லையா, அவங்க ஆக்சுவல் கிரவுண்ட் பொசிஷன் என்ன, அடிப்படையாக கர்நாடகாவில் எவ்வளோ தண்ணி இருக்குது, அணையில் எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் போட்டு உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறாங்க. 18ஆம் தேதி இந்த மேட்டர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இது கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து மேற்கொண்டு எவ்வளவு நீர் தமிழகத்துக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த உத்தரவு எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது, உச்சநீதிமன்றம் இந்த காவேரி மேலாண்மை வாரியம் வந்து அதாவது மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லலை. ஃபார் நவ் இட் இஸ் ஆன் ஹோல்டுங்கிற மாதிரி அடிப்படையில் தான் இருக்கே தவிர, நாங்கள் மத்திய அரசு சொன்னதுனால சரி நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், இது வந்து பாராளுமன்றம் மூலமாக தான் நிறைவேற்றணும், அதிகாரம் கிடையாது உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் சொல்லவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அடிப்படையாக அடுத்த ஹியரிங்ல இது மீண்டும் தமிழகம் அந்த மேட்டர் வந்து வலியுறுத்துவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இப்போ கோர்ட்ல வந்து ஜுடிஷியரி மூலமா இதுக்கு ஒரு தீர்வுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அரசியல் அழுத்தங்கள் ஏதேனும் இம்பாக்ட் கொடுக்கும்னு பார்க்குறோமா, இல்லைனா இது வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்? ஏன்னா பல கட்சிகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிக்கரிங் நம்ம பார்க்குறோம், அடுத்தது நம்ம அதான் விவாதிக்க போறோம். இது வந்து இந்த அழுத்தங்கள் வந்து ஏதேனும் ரிசல்ட்ஸ் கொடுக்கும், ஈல்டு பண்ணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமா? ஏன்னா கர்நாடகா தரப்புல இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு அரசியல் அழுத்தம் கொடுத்தது, ஏதோ ஒரு எஃபெக்ட் இருந்ததோங்கிற மாதிரி ஒரு இம்பாக்ட் நம்மளுக்கு பார்க்க முடியுது. இல்லை, அதாவது இந்த அழுத்தம் ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஹஸ் பிகம் அ பிளேயர். இப்போ நீதிமன்றத்தை போய் நீங்க அழுத்தம் கொடுக்க முடியாது. ஏன்னா நீதிமன்றம் will decide based on law and facts and figures. வேறஸ் ஒரு அரசினுடைய ஒரு நிலைப்பாடு மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இல்லைன்னா உங்களுக்கு இந்த சூழ்நிலையே கிடையாது. இப்போ என்ன பண்றாங்க, மத்திய அரசு இப்போ போய் இந்த சப்போசிங் மத்திய அரசு தொடர்ந்து முன்னாடி சொன்ன மாதிரி நீதிமன்றம் ஏதோ சொல்றாங்க, நீதிமன்றம் சொல்றதை நாங்க நிறைவேற்றுறோம்னு சொன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா மத்திய அரசு வந்து அவங்களுடைய நிலைப்பாடை கம்ப்ளீட்டா யூ டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த யூ டர்ன் பண்ண காரணத்தினால இப்போ அழுத்தம் தேவைப்படுகிறது.
மத்திய அரசு தமிழகத்துக்கு சாதகமாக நடக்கணும்னு யாருமே சொல்லல. எது நீதியோ எது நியாயமோ அது செஞ்சா போறோம். ஸோ திருப்பி அதுதான் அதுக்கு அழுத்தம் தேவைப்படுகிறது. அதாவது உங்களுக்கு ஜஸ்ட் நோபடி இஸ் ஆஸ்கிங் மத்திய அரசை தமிழ்நாட்டுக்கு ஆதரவா நீங்க செயல்படுங்கன்னு யாருமே கேட்கல. எது நியாயமோ அதை செய்யுங்க, எது நீதியோ அதை செய்யுங்க. உச்சநீதிமன்றம் கொடுக்கிற ஒரு உத்தரவை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான் கேட்குது. தமிழக தரப்புல இருந்து கொடுக்கப்படக்கூடிய அரசியல் அழுத்தம் வந்து போதுமான அளவா இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கப்படுது. அதுல பார்க்கும்போது பாஜக, இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜக அவர்களுடைய நேஷனல் பிரசிடென்ட்டை மீட் பண்றாங்க. அதிமுக தரப்பு அரசாங்கத்தோட ஒரு டயலாக், பார்ட்டி பேசிஸ்ல ஒரு டயலாக் இனிஷியேட் பண்றாங்க. திமுக போறாங்க, எல்லாருமே நம்ம பார்க்கிறோம். அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய நேற்று வந்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தா, தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து திமுக இனிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல காவேரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தமிழக பாஜக பங்கெடுக்காது, இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் இதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க, ஸோ அதற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்கணுமே தவிர திமுக பக்கம் நாங்கள் சாய மாட்டோங்கிற மாதிரி ஒரு டோன்ல ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ இது நம்ம எப்படி பார்க்குறோம், பாஜக வந்து திமுக இதை அரசியலாக்க முயற்சி பண்றாங்கங்கிற அளவுக்கு இந்த விஷயத்துல ஒரு அறிக்கை விடுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி நம்ம எப்படி டெவலப் பார்க்குறோம்? இல்லை, இது வந்து இந்த ஸ்டேஜில் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு தருணம். இந்த மேட்டர் வந்து மத்திய அரசு மீது அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில், தமிழகம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும்போது இந்த டிஃபரன்சஸ், அதாவது நாங்கள் கலந்துக்க மாட்டோம், இல்லை திமுக வந்து நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முயற்சிக்கிறோம், இது எல்லாமே அடிப்படையாக அதிமுக அரசே வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி செஞ்சிருக்கணுமானா நான் அவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. ஏன்னா மேட்டர் கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு சென்டர் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம், எங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அது எங்கள் மேட்டர் அது. ஆனால் இந்த காவேரி பிரச்சனையில் நாங்கள் எல்லாரும் ஒன்று. அதுதான் கர்நாடகாவில் மத்திய அமைச்சர்கள் பொறுப்பில் இருக்கிற மத்திய அமைச்சர்கள் நியூட்ரலாக இருக்கணும். அவங்க கூட அவங்க மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு அவங்க போய் அங்கே பங்கேற்கிறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்க பங்கேற்கிறாங்க. வெதர் இட் இஸ் அனந்தகுமாரோ சதானந்த கவுடாவோ அவங்க போய் பங்கேற்கிறாங்க. ஸோ அந்த யூனிட்டி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது காட்ட வேண்டியது அனைத்து கட்சிகளினுடைய பொறுப்பு. இப்போ நான் ஈவன் இந்த சென்டர்னுடைய யூட்டர்னுக்கு முன்னாடி கூட நான் வந்து அனைத்து கட்சி கூட்டம் ஒரு ஸ்டெப், அது வந்து வரவே எப்பவுமே வந்து இட்ஸ் வெல்கம், பிகாஸ் உங்களுக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கிறீங்க காட்டுறதுக்கு ஒரு இது. ஆனால் அவ்வளோ கிரிட்டிக்கல்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் இப்போ இன்றைய சூழலில் நிச்சயமாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வச்சு எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். இது வந்து கர்நாடகாவில் எவ்வளோக்கு எவ்வளோ பாஜகவும் ஜேடிஎஸும் காங்கிரஸும் ஒன்றா இருக்கிறாங்களோ அவங்களுடைய மாநிலத்தினுடைய நிலைப்பாட்டை தமிழ்நாட்டிலையும் திமுக அதிமுக அனைத்து கட்சிகளும் பாஜக தமிழக காங்கிரஸ் தமிழக பாஜக பாமக எல்லா கட்சிகளும் ஒன்றா இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ரூட் பேர் பண்ண போது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா திமுக ஒரு பக்கம் அக்ரெசிவா இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கும்போது எந்த கட்சிகள் அவர்கள் கூட இதுல இணைவார்கள், காஸ்ட் பேசிஸ்ல இவங்க பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நேற்றைய தினம் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தா, காங்கிரஸ் கட்சியோடைய அந்த பெரிய உண்ணாவிரதம், அதுல வந்து காங்கிரஸோடைய தமிழக தலைவர் திருநாவுக்கரசருடைய முக்கிய கருத்துக்கள், வரவிருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கட்சிகள் எடுக்க முடியாத போஸ்ட், அதாவது இண்டிபெண்டன்ஸாக போட்டியிடக்கூடிய போஸ்ட்டில் 1,00,000 பதவிகள் இருக்குது. அந்த 1,00,000 பதவிகளில் நீங்கள் சின்னம் இல்லாமல் காங்கிரஸ் தலைமை சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு உங்கள் கேண்டிடேட்ஸியை டிக்ளேர் பண்ணி 1,00,000 போஸ்ட்டில் கட்சிக்காரர்கள் வந்து நிற்க முன் வரணும், இதுக்கு கூட்டணிலாம் தேவையில்லை, அதாவது இந்த அரசியல் கூட்டணிகள் தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோமோ இந்த ஸ்டோரியை, இது வந்து ஏதாவது ஒரு ஹிண்டா எடுத்துக்கிறோமா, அவங்க திமுகலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வராங்கிறதுக்கு ஒரு ஹிண்டா எடுத்துக்கிறோமா, இல்லைனா இது வந்து கட்சி வளர்க்கறதுக்கான ஒரு முயற்சியாக பார்க்குறோமா? இல்லை, இது அடிப்படையாக ஒரு நான் பார்ட்டி அஃபிலியேஷன்ல இருக்கிற போஸ்ட்டை நீங்க நில்லுங்கன்னு சொல்றது ஒரு மாநில கட்சி கட்சியினுடைய மாநில தலைவர் அந்த கட்சியை வலுவாக்குறதுக்காக ஒரு எடுக்கிற நடவடிக்கையா பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அடிப்படையாக நீங்கள் திரு ராகுல் காந்தி வந்து அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சரினுடைய உடல்நலம் குறித்து விசாரிச்சுட்டு சென்ற பிறகு நீங்கள் வர்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே காங்கிரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் போயிட்டு இருக்காங்க. ரமேஷ் சென்னித்தலா வந்தார் கேரளாலேருந்து, எதிர்கட்சி தலைவர், அவர் போய் மருத்துவமனைக்கு போய் முதலமைச்சர் உடல்நலம் குறித்து விசாரிச்சுட்டு வர்றாரு. ஆமாம். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் மூவ்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னா, உங்களுக்கு பொறுப்பு முதல்வர் வேணும்னு ஒரு அறிக்கை வரும்போது உடனே காங்கிரஸ் தலைவர் அதெல்லாம் திருநாவுக்கரசர் அதெல்லாம் தேவையில்லைங்கிறாரு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு டெஃபினட்டா ஏதோ ஒரு இது வந்து ரெண்டு தாங்க அருண்.
ஒண்ணு வந்து இது வெறும் பிரஷர் டாக்டிக்கா இல்ல உண்மையாகவே அவர்கள் திமுகவோட டிஸ்டன்ஸ் வைக்கணும்னு விருப்பப்படுறாங்களாங்கிறது தான். ஒண்ணு வந்து பிரஷர் டாக்டிக்கா இருக்கலாம், எங்களுக்கு கொடுக்குற உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணிக்கு கொடுக்குற இடங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் வாங்குறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு மெத்தடா வச்சிருக்கலாம். இல்ல நிஜமாவே வந்து அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது உண்மையாவே பாத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்களா? இதுதான் வந்து ஏயா பியா, அதுதான் நமக்கு தெரியும். அந்த பார்ட்டி ஆஃபீஸ்ல கூட பல மாவட்ட செயலாளர்கள் வந்து கூட்டணி வேண்டாம் அப்படின்ற சொன்ன கருத்துக்கள்லாம் வெளில வந்ததையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த விஷயத்துல நம்ம அடுத்தது உன்னிப்பா கவனிக்க வேண்டியது அவர் சொன்ன இன்னொரு கருத்து, இது பேலன்ஸ் பண்ற மாதிரி. திமுக இதுல பங்கெடுக்காதது பற்றி நிருபர்கள் கேட்கும்போது அதுல கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு திருநாவுக்கரசர். ஸோ தமிழக பாஜக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அவர்கள் அதிமுகவுக்கு இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசுக்கு ரொம்ப ஃபேவரா பேசுற மாதிரி தான் நேற்று ஸ்டேட்மெண்ட் இருக்கு. காங்கிரஸ் தலைமை, தமிழக காங்கிரஸ் தலைமை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. ஸோ இஸ் தமிழ்நாடு அப் ஃபார் ஒரு பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட் இங்கே மாறுறதுக்கான? இட்ஸ் டூ ஏர்லி டு சே. ஏன்னா இந்த காங்கிரஸ்னுடைய இன்றைய நிலைப்பாடு இது தொடருமா அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கணும். இட் கேன் ஜஸ்ட் பி அ பிரஷர் டாக்டிக். திமுகவிடம் இன்னும் அதிகமாக இடங்கள் உள்ளாட்சி தேர்தலில் பெறுவதற்கான ஒரு அழுத்தம் கொடுக்குற ஒரு மெத்தடா கூட இருக்கலாம். அது திமுக வந்து அதுக்கு வளைஞ்சு போவாங்களாங்கிறது அது வேற விஷயம். ஏன்னா திமுகவில் கூட தனியாக போட்டிடணுங்கிற ஒரு குரூப் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து கட்டாயம் வந்து இது ஸ்ட்ராட்டஜி சக்சீட் ஆகுமான்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக ராகுல் காந்தியினுடைய அந்த அந்த ஓவர்ச்சர்ஸ் வந்து நிச்சயமா வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு இப்போ முயற்சிக்கிறாங்க. அது பிரஷர் டாக்டிக்கா இல்ல உண்மையாங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு. எஸ், 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையில் என்டிஏ சர்க்கார் பதவியேற்ற காலத்திலிருந்து வெளியுறவுத்துறைக்கும் வெளியுறவு ரிலேஷன்ஷிப்க்கும் பல முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் செய்து வந்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் பதவியேற்ற உடனே பெரிய முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்பட்டது அவர் பிரேசிலில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு போய் அவர் பங்கெடுத்தது. அதுக்கப்புறம் அவர் உலக அளவில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதையும் நம்ம பார்க்குறோம். அதிபர் ஒபாமா தொடங்கி ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் வரைக்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கறது, அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்தியா வந்து பாகிஸ்தானை ஏலியனேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கோவாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாடு, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் 50% உலக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய, அதாவது குவார்டர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் எக்கானமி இருக்கக்கூடிய நாடுகளுடைய இந்த கூட்டமைப்பின் இந்த ஒரு மீட்டிங் கோவால நடக்கிறது. அதுல எல்லா அதிபர்களும் பிரதமர்களும் சந்திக்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது, இது இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா எந்த அளவுக்கு ஒரு லீடு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமா வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு சமிட். இதுல என்ன பெரிய சிக்கல்னா, ரெண்டு பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் மற்ற நாடுகள், இப்போ தென்னாப்பிரிக்கா மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் சந்திச்சுட்டு இருக்காங்க, சைனீஸ் எக்கானமி ஸ்லோவா இருக்கு, ரஷ்யன் எக்கானமி ஆயில் ரெவென்யூஸ் பிரேசில்ல மிகப்பெரிய கிரைசிஸ், அது எல்லாருக்கும் தெரியும். சம்பளம் கொடுக்கறது கூட அரசுக்கு பணம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கிற டைம்ல உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு மாநாட்டில் ஒரு லிமிடெட் அஜெண்டா தான் இருக்கு. மன்னிக்கணும், இந்தியாவிலும் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் குறைஞ்சிருக்கிறதையும் இந்தியா ஆக்சுவலா மற்ற நாடுகளை விட பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு எக்கானமி ஓடிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் தான் இந்த 5ல. ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் பொருளாதார சவால்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சவால்கள் இருக்கிற டைம்ல நம்ம சந்திக்கும் போது பெரிய அளவில் நம்ம ஒரு டிராமாட்டிக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கறது முடியாது. சில விஷயங்கள், ஒரு பைலேட்டரல் எனர்ஜி டீல்ஸ், இப்போ ரஷ்யாவுடைய உறவு, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற உறவு சமீப காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். சமீபத்தில் முதல் முறையா வந்து பாகிஸ்தானோட ரஷ்யா வந்து மிலிட்டரி எக்ஸசைஸ் செய்யறாங்க. இது வந்து இந்தியா வந்து அதை வேண்டாம் பண்ணாதீங்க அப்படின்னு பலமுறை சொன்ன பிறகு கூட அவங்க போய் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் செய்தி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கவலை. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஃபீலிங்னா, இந்தியா அமெரிக்காவோட மிகவும் நெருக்கமாக பழகிட்டு இருக்கு, அதனால நாங்கள் வந்து அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போதெல்லாம் வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் தான் க்ளோஸ் அலைஸ். ஸோ அமெரிக்காவோட அவ்வளோ நெருக்கமான உறவு நமக்கு கிடையாது. இப்போ அமெரிக்காவோட உறவு நெருக்கமான உடனே ரஷ்யா வந்து ஒரு ஆப்ஷன் ஓப்பன் வைக்கிறதுக்காக அவன் பாகிஸ்தானோட ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இதில் டிஃபென்ஸ் டீல்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க, எனர்ஜி டீல்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூடங்குளம் 3வது 4வது அணு உலைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த ஃபாரின் பாலிசி வந்து, அதாவது நம்ம பெரும் அளவில் நம்ம எதிர்பார்த்த சப்போர்ட் ரஷ்யாவிடம் அதாவது இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் போன்ற விஷயங்கள்ல
2012 என்ன சொன்னாங்களோ அதே லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு 16 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அதுல முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், ஏவுகணைகள், அதாவது அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர்ஸ், மிலிட்டரி, அதாவது இந்தியால மேனுஃபேக்சர் பண்றதுக்கான அந்த காமாவ் ஹெலிகாப்டருங்கிறது இந்தியால தயாரிக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம். எஸ். ஸோ இந்த மாதிரி ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயிருக்கிறத பார்க்குறோம். பல எதிர்ப்புகளையும் மீறி கூடன்குளத்தில் வந்து 3வது 4வது அணு உலைகளுக்கு வந்து இப்போ அடிக்கல் நாட்டியிருக்காங்கிறதை பார்க்குறோம். எனர்ஜி டீல்ஸும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது இந்தியா ரஷ்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அடுத்து நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இந்தியா சைனா. எப்படி வந்து இந்தியா வந்து யூஎஸ் கூட ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷன் இருக்கிறது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு உறுத்தலாக பார்க்குறோமோ அது சைனாக்கும் ஒரு பெருத்த உறுத்தலாக பார்க்குறோம். பல விஷயங்களில் வந்து சைனீஸ் வந்து நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. அது என்எஸ்ஜி தொடங்கி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு வந்து சைனா வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுலேருந்து பல விஷயங்கள் அதில் இருக்கு. ஸோ நேற்றைய இந்த சந்திப்பு வந்து பிரதமர் அழுத்தம் கொடுத்த விஷயங்கள் கூட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதம் சம்மந்தப்பட்ட அழுத்தம் தான் அவர் கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா, இல்லை இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரா அதனால கஸ்டமரி மெயின்டெனன்ஸ் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோமா? இல்லை, இதில் வந்து நமக்கு விரைவில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உதாரணத்துக்கு வந்து இந்த மசூத் அசர், ஜெய்ஷ் இ முகமது தலைவர் மசூத் அசர் மேலே இருக்கிற அந்த அவரை வந்து டெசிக்னேட்டிங் ஹிம் as a terrorist அப்படிங்கிறது வந்து அது வந்து சைனா வந்து ஹோல்டில் போட்டு வச்சிருக்காங்க அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி. ஸோ ஐநா இதில் ஸோ அதை வந்து 6 வாரம் அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ நாளைக்கு சைனா அதை தொடர்ந்து செய்ய போகிறாங்க, அது வந்து சர்வதேச ரீதியாக அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஏற்கனவே வந்து அதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் சைனா வந்து பாகிஸ்தானை பாதுகாக்கிறதுக்காக இந்த நடவடிக்கையை எடுத்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற நடவடிக்கைகளில் ஏதேனும் மாற்றம் வந்தால் நம்மளுடைய ஃபாரின் பாலிசியில் அது ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அது மாறாத வரைக்கும் தொடர்ந்து வந்து இது என்ன பெரிய பிரேக் த்ரூ ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சைனா வந்து அந்த எக்கனாமிக் காரிடார் இப்போ கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவங்க சைனால பாகிஸ்தானுக்குள்ள அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆமா, ஸோ இன்வெஸ்ட் பண்ணி பாகிஸ்தான்ல அந்த பைப்லைன் போடுறாங்க, வேரியஸ் திட்டங்கள், போர்ட் டெவலப்மெண்ட், கொதார் போர்ட், பலூச்சிஸ்தான்ல இருக்கிற கொதார் போர்ட்ல அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் வந்து பாகிஸ்தான்ல வந்துருச்சு. ஸோ அதை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இந்தியாவால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. பாகிஸ்தானோட இனிஷியேட்டிவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ், சைனா, பாகிஸ்தான் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. இதில் நம்ம ரொம்ப சுருக்கமாக பேச வேண்டிய விஷயம் பார்த்தா சவுத் சைனா சீல இந்தியா வந்து யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதை வந்து சைனா வந்து இங்கே பாகிஸ்தானை வச்சு பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் பிரிக்ஸ் சமிட்ல இந்த பிம்ஸ்டெக் கண்ட்ரிஸ், அதாவது வங்காள விரிகுடா ரீஜன்ல இருக்கிற நாடுகள், தாய்லாந்து, மியான்மர், பங்களாதேஷ் போன்ற நாடுகள், இலங்கை போன்ற நாடுகளை வந்து அழைத்து அந்த தலைவர்களும் இங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ஃபோஸ்டர் பண்ணுறதுக்கு, வளர்ச்சி டெக்னாலஜி கோஆப்ரேஷன் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த பிம்ஸ்டெக் தான் அடுத்த முக்கியத்துவம் பெறுது. ஏன் அப்படின்னு சார்க் மாநாடு வந்து இன்னும் 1 மாதத்தில் நடந்து இருக்கணும். அதை வந்து எல்லாரும் புறக்கணிச்சதுனால இப்போ அது கேன்சல் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தானை ஏலியனேட் பண்ணக்கூடிய இந்தியாவோட முயற்சிக்கு பிம்ஸ்டெக் இத்தனை நாள் வரைக்கும் லைம்லைட்டில் இல்லாத பிம்ஸ்டெக் இப்போ வந்து புது பொலிவு பெறுதை நம்ம பார்க்குறோம். இது இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்லை, நிச்சயமா வந்து இதெல்லாம் வந்து முயற்சிகள் ஐசோலேஷன் பண்றதுக்கு, ஒரு நாட்டை வந்து தனிமைப்படுத்துறதுக்கு. ஆனால் என்னன்னா மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா சைனாவுடைய நிலைப்பாடும் தொடர்ந்து ஒரு சிக்கலாக இருக்கிறது. இப்போ ரஷ்யாவுடைய நிலைப்பாடும் ஒரு அடிஷனல் சிக்கலாக இருக்கிறது. ஸோ இதை வந்து எவ்வாறு இந்திய அரசு சமாளிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எஸ், அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்கவிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், சிரியாவில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் சர்வதேச அரங்கில் இந்தியாவுடைய பொசிஷனிங் எப்படி இருக்க போகுது, இந்தியா வந்து மற்ற நாடுகளிடையே எப்படி உறவு மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு இருக்கக்கூடிய தீவிரவாத அச்சுறுத்தலை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு போன்ற பல முக்கிய கேள்விகள் வைக்கப்படுது. தற்செயலாக வெடித்து கொண்டிருக்கக்கூடிய பிசிசிஐ விசஸ் லோதா கமிட்டி விசஸ் சுப்ரீம் கோர்ட் விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைய தினம் இந்தியா நியூசிலாந்து மேட்ச் வேற நடக்க போகுது. அந்த பேக்ராப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா லோதா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கும் வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிசிசிஐயோட ஃபுல் மெம்பர்ஸ் நேற்று ஒரு மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு வராங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப ஹெவியாக ஹேஸ் கம் டவுன் ஆன் பிசிசிஐ மெம்பர்ஸ்.
ஸோ இது இருந்தும் கூட பிசிசிஐயோட இந்த டிஃபைன்ட் ஸ்டாண்ட் நம்ம எப்படி பார்க்குறோம், இது வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஜுடிஷியரி இல்லை அப்படிங்கிறத சொல்லியும் கூட அவங்க இப்படி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கிறது இல்லை. இதை எப்படி பிசிசிஐ உடைய இந்த நிலைப்பாடுங்கிறது பிரமிப்பூட்டும் வகையில் இருக்கு. ஏன்னா இது வந்து லோதா கமிட்டி இஸ் சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் கமிட்டி. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான் இது. ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து நாங்கள் இப்போ எப்படி கர்நாடகா வந்து காவேரியில் நாங்கள் பண்ண மாட்டோங்கிறாங்களோ, பிசிசிஐ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் எதை வேணா ஆர்டர் பண்ணிங்க, நாங்கள் அதை பற்றி கவலைப்படலைங்கிற அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது நம்ம பார்க்கணும். ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ மே ஹாவ் அ பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு அரசு அமைப்பு அல்ல, நாங்கள் ஒரு தனியார் அமைப்பு. நாங்கள் வந்து ஒரு தனியார் அமைப்பில் நாங்கள் வந்து 3 வருஷம் டேர்ம் இருக்கணுமா, இல்லை 6 வருஷத்துக்கு ஒரு போஸ்ட்டில் யாராவது ஒருத்தர் இருக்கணுமா, 5 செலக்டர் இருக்கணுமா, 3 செலக்டர் இருக்கணுமா, நாங்கள் முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். அது வந்து வெளியிலிருந்து அது நீதிமன்றமாக இருந்தாலும் அதில் தலையிடுறதுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா. இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு பிரைவேட் கம்பெனி நடத்துறீங்க அருண், உங்கள் கம்பெனியில் நீங்கள் 4 டைரக்டர் தான் வைக்கணும்னு நான் சொல்ல முடியுமா, 5 டைரக்டர் தான் வைக்கணும்னு யார் சொல்ல முடியுமா? அதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு பிசிசிஐ சொல்கிறாங்க. சில விஷயங்களில் அவர்கள் சொல்கிறார்கள். ஸோ இதை அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓரளவுக்கு ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கோர்ட் பலமுறை சொன்ன விஷயம், பிசிசிஐ இஸ் மே பி எ பிரைவேட் பாடி ஆன் பேப்பர், ஆனால் தே பர்ஃபார்ம் அ பப்ளிக் ஃபங்க்ஷன். அவர்கள் என்ன சொல்றாங்க, கோர்ட் என்ன சொல்றது, நீங்க வந்து தனியார் ஒரு அமைப்பாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் வேலை ஒரு பொது அமைப்பு செய்ய வேண்டிய ஒரு வேலை. இந்திய அணி தான், நீங்க பிசிசிஐ 11 கிரிக்கெட் டீமை நீங்க செலக்ட் பண்ணல, இந்தியன் கிரிக்கெட் டீமை நீங்க செலக்ட் பண்றீங்க. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது எங்களுக்கு உரிமை இருக்கிறது நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும்னு. நாளைக்கு அனுராக் தாக்கூர் ஒரு பிசிசிஐ தலைவர் வந்து ஒரு அஃபிடவிட்டை சப்மிட் பண்ணுறாரு சுப்ரீம் கோர்ட்டில். அதில் என்ன சூப்பர் இது விஷயம்னா, இவங்களே வந்து ஐசிசி கிட்ட கேட்டு நீங்கள் ஒரு கடிதம் எழுதுங்க, கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது. இது வந்து உச்சநீதிமன்றம், கவர்மெண்ட் இல்லை. மோடி அரசு வந்து தலையிட்டு ஒண்ணுமே செய்யல, இது வந்து ஜுடிஷியரி. ஸோ அது வந்து இட் இஸ் டான்டமவுண்ட் டு கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ்னு ஐசிசியை வச்சு டேவ் ரிச்சர்ட்சன் சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ உச்சநீதிமன்றம் ஒரு கேட்டார், ஏங்க நீங்க தான் அவர் எழுத வச்சிங்களான்னு. அதுக்கு இவர் பதில் நாளைக்கு கொடுக்குறார். ஆனால் அடிப்படையாக லோதா கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ், பெரும்பாலான ரெக்கமெண்டேஷன் வரவேற்கத்தக்கவை, பிசிசிஐ செயல்படுத்த வேண்டியவை. சில விஷயங்கள் இப்போ என்ன பிரச்சனைனா, ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சிம்பிளுங்க, அவங்க எல்லா பதவியும் போயிடும். எல்லாருமே 9 வருஷம் தாண்டியாச்சு, பெரும்பாலான நபர்கள் அதுல 9 வருஷம் தாண்டி. இல்ல உங்களுக்கு ஸ்டேட் அசோசியேஷன்ல எடுத்தா கூட உங்களுக்கு 15 வருஷம் 20 வருஷம் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அந்த ஏஜ் 70 வயசு தாண்டினவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஸோ ஏன் அடிப்படையா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு பதவி போயிடும். ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, சரி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி பதவி போனா போட்டுமே. எஸ், ஸோ சுப்ரீம் கோர்ட் பதவி ஆர்டர் கொடுத்து பதவி பறிச்சா அது வேற, அது வரைக்கும் நாங்களே ஏன் பதவியை பறி கொடுக்கணுங்கிற அடிப்படை தான் அது. இப்போ பிசிசிஐயோட இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது பல ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் வந்து இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு ஸ்பிளிட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிசிசிஐலயே வந்து ஒரு ஸ்பிளிட் ஆகி இப்போ திரிபுரா போன்ற இடங்கள், விதர்பா போன்ற மாநில அந்த ரீஜனல் ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் வந்து நாங்க ஏத்துக்க தயாருன்னு நாளைக்கு அஃபிடவிட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, பிசிசிஐ ஒரு ஸ்பிளிட் ஆகும். யாரெல்லாம் எக்ஸிஸ்டிங் பிசிசிஐ போர்டை சப்போர்ட் பண்றாங்களோ, யார் அதை எதிர்த்து லோதா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் நாங்கள் ஏற்றுக்க தயார். நாளைக்கு எந்த ஒரு இன்ஃபேக்ட் இந்த உத்தரவிலேயே வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, லோதா கமிட்டி ரிப்போர்ட் வந்து பிசிசிஐக்கு மட்டும் இல்லை, அஃபிலியேட் ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் பல ஸ்டேட் அசோசியேஷன் கேன் பிரேக் ரேங்க்ஸ் அண்ட் சே எஸ் வி ஆர் ரெடி, நாங்க பண்றோம். அரசின் பெரிய அளவு தலையீடு இல்லாம பிரைவேட்டா நடத்தப்படக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டா தான் பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இதில் வரக்கூடிய விஷயங்களும் வந்து மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு ஒரு ரிஃபார்ம்ஸ் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு. ஏன்னா நம்ம பார்க்கணும், மற்ற எல்லாத்துலேயுமே அரசியல் தலையீடு பெரும்பாலும் நிறைய இருக்குது. அது பாக்ஸிங் ஃபெடரேஷனாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்லிங் ஃபெடரேஷனாக இருக்கட்டும், இதிலெல்லாம் அப்படி பார்க்கும்போது அதில் எத்தனை முறை அரசாங்கமும் சரி கோர்ட்டும் தலையிட்டாலும் கூட இது கிரிக்கெட்டுக்கும் மற்ற விளையாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, ஈக்குவேட்டே பண்ண முடியாது. ஏன்னாக்க மற்ற அனைத்து விளையாட்டுகளும் அரசு கொடுக்கிற நிதியால் நடத்துறாங்க. அதுதான் நீங்க இண்டிபெண்டன்ட் அப்படின்னு பிசிசிஐ இப்ப வந்து உச்ச நீதிமன்றத்துக்கே நீங்க என்ன வேணா ஆர்டர் பண்ணிக்க, நான் கவலை இல்லைன்னு சொல்ற என்ன ஒரே காரணம் பணம். அவங்க போய் கவர்மெண்ட் இருந்து பணம் வாங்குறது இல்ல, அவங்களுக்கு எக்கச்சக்கமான பணம் இருக்கு. அந்த பணம் இருக்குங்கிற தைரியத்துல தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்து அவங்க டிஃபை பண்ற அளவுக்கு அவங்களால செய்ய முடியுது. சோ மற்ற விளையாட்டுகள் அந்த மாதிரி இல்ல. மற்ற அனைத்து விளையாட்டுகளும் மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அந்த கிராண்ட், அந்த சப்சிடி அதெல்லாம் வச்சு பிழைக்கிற அந்த அமைப்புகள்.
ஸோ அந்த அமைப்புகள் வந்து மத்திய அரசை முறைச்சிக்கிட்டு ஒன்றும் அவங்களால செய்ய வருது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த டெக்னிக்கலி ஒரு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் கவர்மெண்ட். IOC சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய சார்ட்டரே அதுதான். அரசினுடைய இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது ஒரு விளையாட்டு அமைப்புல. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அது சுதந்திரமா செயல்பட முடியாது உலக ரீதியாக. அந்த பேசிஸ்ல தான் அவங்க அந்த ரூலை வச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பல நாடுகளில் அரசு கொடுக்கும் பணத்துல தான் இந்த அசோசியேஷனே ஓடுது. அவங்க அந்த விளையாட்டு வீரர் ஒரு போட்டிக்கு போறது கூட அவங்க பணம் கிடையாது, அந்த பணம் வந்து அரசுகிட்ட தான் வரணும். ஸோ அரசு இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் இருக்காது. மற்ற அமைப்புகள் எல்லாம் நிறைய வந்து RTI ஏற்றுக்கொள்கிறோம், RTI நீங்க ஃபைல் பண்ணலாம், BCCI நாங்க RTI எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஸோ அடிப்படையா இது வந்து எண்ட் கேம். எங்கேயோ இன்னும் சில வாரங்களில் நிச்சயமாக உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்கும். அந்த உத்தரவு இந்திய கிரிக்கெட்டுக்கு நன்மை பயக்கும்னு நம்பலாம். என்ன மாதிரி உத்தரவு வரப்போகுது, அதை எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அது எந்த அளவுக்கு எல்லாரும் ஏத்துக்க போறாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மகாராஷ்டிரா ஒரு ஸ்டேட்டுக்கு 5 ஓட்டு எதுக்குங்க? மகாராஷ்டிரா, மும்பை, விதர்பா, இந்த மாதிரி எதுக்கு? குஜராத், பரோடா, சௌராஷ்டிரா 3 ஓட்டு குஜராத்துக்கு எதுக்கு? அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஓட்டு விட்டா அப்படிங்கிறாங்க. இப்ப BCCI என்ன சொல்றாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் வச்சுக்கலாம் கோர்ட்டுக்கிட்ட. புது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஓட்டு வச்சுக்கிறோம், ஆனா இருக்கிறவங்க ஓட்டை எடுக்காதீங்க. எஸ். ஸோ என்ன மாதிரி இதுல டெவலப்மெண்ட்ஸ் இருக்க போது பார்க்க போறோம். நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், கபடி வேர்ல்ட் கப்ல நம்ம வந்து செமிஃபைனல்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறத பார்க்கிறோம். அர்ஜென்டினாவை நம்ம வந்து ஒரு பெருமளவு வித்தியாசத்திலே தோற்கடிச்சிருக்கோம். ஸோ அந்த வீரர்களுக்கு நம்ம சார்பா நிச்சயமா எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரே ஒரு இது வந்து இரண்டாவது முறையா தென்கொரியா, அதாவது இந்தியா ஒரு மிகப்பெரிய கபடி போட்டியில தோல்வி தழுவிறது 2வது வாட்டி. அது இந்த டோர்னமெண்ட்ல தென்கொரியா கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். அதை வந்து மறந்து விட்டுட்டு வழக்கம் போல் சாம்பியன்ஸாக இந்தியா வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஈரானும் இருக்காங்க இதுல. ஸோ என்ன நடக்க போகுது கபடியிலையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறோம். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விஷயம் எல்லாம் நம்ம பேசி முடிக்க காலகட்டத்தில் இன்றைய தினம் நாம் வந்து முதல்வரின் உடல்நிலை குறித்து வந்திருக்கக்கூடிய வதந்திகள் தொடங்கி இந்தியா, ரஷ்யா, இந்தியா, சீனாவுடைய வெளியுறவுத்துறை செயல்பாடுகள் வரை பல விஷயங்களை விவாதிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.